நண்பர்களே, இன்னைக்கு பயிற்சிக்கு வடை போட்டாச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஆடி மாதம், அதனால வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. வாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா தடபுடலாம் எங்கள் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் உதவி பண்ண மாட்டோம், எப்பயுமே ஸ்பெக்டேட்டிங் மூடு தான். கரெக்டாக ஒரு 11 மணி அளவில் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரோட்டில் கூழ் வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க. தேங்காய் உடைக்கிறதுல அவர் வேற யாரும் இல்லை, எங்கள் நைனா தான். பக்கத்தில் மணி அடிக்கிறது எங்கள் அம்மா. அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தா பூனியாக தான் பிறக்கணும், அதான் எங்கள் வீட்டில் தான் பிறக்கணும். இன்னும் சொகுசாக படுத்துட்டு இருக்கு பாருங்க. கூழ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அநியாயம் பண்ணுறாரு. கேட்டால் ஆதி காலத்தில் இப்படி தான் கூழ் குடிப்பாங்களாம். அப்போலாம் அப்படி கிடையாது, கிளாஸ்லேயே கூழ் குடிச்சிட்டு அப்படியே நாளைக்கு தேவையான வீடியோக்கும் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து படம் போட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லலாம், எப்பயும் சாப்பிட்றத விட இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு கட்டிட்டேன். எந்த அளவுக்குனா கழுத்தளவுக்கு கிரவுண்டுக்கு நான் விளையாட தான் போனேன். ஆனால் பாவம் மாதிரி நெஞ்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச கையோட டேக்க வேற கிரவுண்டுக்கு விளையாட கூட்டு போயிட்டான். உங்களுக்காக நான் ஆடின காணொலி காட்டுறேன் பாருங்க. மத்தியானம் சாப்பாடு போட்டு ஒரு பிரிச்சுனால நைட்டும் எங்கே சாப்பாடு சாப்பிட்றது முட்டையை போட்டு பிரின்னு பிரிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் டாட்டா பை பை, சி யூ, நாளைக்கு சந்திப்போம்.